ஹாய்! இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? நான் இந்த ஸ்பூனில் தான் அளவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து இருக்கா, அது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு அதே ஸ்பூனில் 2, அப்புறம் கடலைப்பருப்பும் 2 எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1 தான் எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில். அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை நல்லா ஒரு பேனில் காஞ்சதுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக மாறிடட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அடுத்து என்ன பண்ணணுன்னா, அதே பேனில் 2 கை நிறைய கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா போட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அது நல்லா வறுபடட்டும். வறுபட்டதும் எப்படி அந்த கருவேப்பிலை இருக்கணும்னா, இந்த மாதிரி கையில் எடுத்ததுமே நல்லா முறுமுறுனா உடையணும். அதான் இதோட பதம். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி இருக்கு. அதையும் எடுத்து உரமாக வச்சுருங்க. அடுத்து இந்த ஸ்பூன் இருக்கா, இது 1 டேபிள் ஸ்பூனில் மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் நீங்கள் எவ்வளோ உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். நான் 8 to 10 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அதிலே கொஞ்சமாக உப்பும் அப்புறம் பெருங்காயமும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருங்க. அதான் அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரை மாற்றிடலாம். இதை நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்கள். பாய்.